ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம். தற்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காடை பார்க்கலாம். அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில் 61.59 விழுக்காடு வாக்கு 5 மணி வரை பதிவாக இருக்கிறது. வடசென்னை மக்களவை தொகுதியில் 59.16 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. தென்சென்னை மக்களவை தொகுதியில் 57.04 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் 57.25 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் 59.82 விழுக்காடு வாக்குகளும், காஞ்சிபுரத்தில் 61.74 விழுக்காடு வாக்குகளும், அரக்கோணம் மக்களவை தொகுதியில் 65.61 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதி பொறுத்தவரையில் 65.12 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில் தான் ஒரு குறைந்த அளவாக வாக்கு விழுக்காடு பதிவாக இருப்பதை இந்த வரைகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 57.25 விழுக்காடு வாக்கு மத்திய சென்னை தொகுதியில் பதிவாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த சென்னையில் உள்ள தொகுதிகளை பொறுத்தவரையில் குறைந்த அளவே வாக்கு பதிவாக இருப்பதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகவே இந்த முறையும் சென்னையில் இருக்கக்கூடிய 3 மக்களவைத் தொகுதிகள் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னையில் வடசென்னையில் 59.16 விழுக்காடு வாக்கும், தென் சென்னையில் 57.04 விழுக்காடு வாக்கும், மத்திய சென்னையில் 57.25 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் 59.82 விழுக்காடு வாக்குகளும், காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் 61.74 விழுக்காடு வாக்குகளும், அரக்கோணம் தொகுதியில் 65.61 விழுக்காடு வாக்குகளும், வேலூர் தொகுதியில் 65.12 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது. இது 5 மணி வரை பதிவான வாக்கு நிலவரம். 6 மணி முடிந்த பிறகு முழுமையான வாக்குப்பதிவு. இந்த மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவானது என்ற விவரம் முழுமையாக தெரியவரும். தற்போது 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காடு ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி தொகுதியில் 64.65 விழுக்காடு வாக்குகளும், தருமபுரி தொகுதியில் 67.52 விழுக்காடு வாக்குகளும், திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் 65.91 விழுக்காடு வாக்குகளும், ஆரணி மக்களவை தொகுதியில் 67.34 விழுக்காடு வாக்குகளும், விழுப்புரம் மக்களவை தொகுதியில் 64.83 விழுக்காடு வாக்குகளும், கள்ளக்குறிச்சி தொகுதியில் 67.23 விழுக்காடு வாக்குகளும், திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் 64.34 விழுக்காடு வாக்குகளும், திருச்சி மக்களவை தொகுதியில் 62.30 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. இது 5 மணியின் நிலவரம். 6 மணிக்கு பிறகு முழுமையான நிலவரம் தெரியவரும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 5 மணி வரை 60 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் பதிவாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் 6 மணிக்கு பிறகு 6 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காடு முழுமையாக தெரியவரும். 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காட்டினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் எத்தனை விழுக்காடு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்கும் பதிவான வாக்குகள், அதே போன்று ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் வாக்கு விழுக்காடுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.